வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பிசி செட்டப் பற்றி பார்க்க போகிறோம். நான் என்ன கம்ப்யூட்டர் பயன்படுத்துகிறேன், எப்படி எடிட்டிங் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் எங்கே பில்டு பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா, A2D பிசி ஃபேக்ட்ரி அப்படிங்கிறத நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. அவங்க கிட்ட தான் பார்த்தீங்கன்னா இந்த பிசி பில்டு பண்ணது. ஃபர்ஸ்ட்டில் இந்த பிசி பில்டு பண்ணும்போது நான் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் தான் பார்த்தீங்கன்னா பில்டு பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க்கு, கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன்னா, நானே இதில் வந்து கனெக்ட் பண்ணி இதை வந்து ஒரு ஃபுல் செட்டப்பாக மாற்றிட்டேன். A2D பிசி ஃபேக்ட்ரியில் இந்த பிசி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் வாங்கியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமல் ஹார்ட் டிஸ்க் எதுவுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த பிசியை வந்து பில்ட் பண்ணேன். அதில் என்னென்ன நான் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராசஸர் எடுத்துக்கிட்டிங்கன்னா Ryzen 5ல் 5500 GT அப்படிங்கிற ப்ராசஸர் போட்டிருக்கேன். இந்த ப்ராசஸரில் Vega 7 அப்படிங்கக்கூடிய கிராஃபிக்ஸ் இருக்குது. ஒருவேளை என்கிட்ட கிராஃபிக்ஸ் கார்டு வாங்க காசு இல்லை கிராஃபிக்ஸ் கார்டு வந்து நான் வந்து ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த ப்ராசஸரில் இருக்க கிராஃபிக்ஸ் வச்சு என்னால் எடிட்டிங் பண்ண முடியும். சரிங்களா? ரொம்ப ஃபுல் கிராஃபிக்ஸ் பயன்படுத்த முடியாது. ஓரளவு நம்மளால் இந்த ப்ராசஸரில் இருக்க கிராஃபிக்ஸை பயன்படுத்தி எடிட்டிங் பண்ணிக்க முடியும். சரிங்களா? தேவைன்னா நம்ம ஃபியூச்சரில் ரெண்டாவது வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 11,000 ரூபாய் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது அமேசானில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இல்லைனா 11,000 ரூபாய் இருக்கும். மதர் போர்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிகாபைட்டில் B450 அப்படிங்கக்கூடிய மதர் போர்டு. இந்த மதர் போர்டில் 4 ரேம் ஸ்லாட் வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா NVMe SSD போட்டுக்கலாம். இதில் ஒய்ஃபை ப்ளூடூத் நமக்கு இந்த மதர் போர்ட்லேயே வந்துடும். எக்ஸ்ட்ரா தனியாக நான் வந்து கனெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. நமக்கு ஒய்ஃபை ப்ளூடூத் வந்துடும். நார்மலாக நம்ம வந்து ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன அடாப்டர் ஏதாவது பயன்படுத்துவோம். ஆனால் இதில் இருக்க ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா அந்த அடாப்டரோட ஸ்பீடு அதிகம். நீங்கள் வந்து ஈதர்நெட் கேபிள் யூஸ் பண்ணுறீங்களா, வீட்டில் ஒய்ஃபை போட்டு உங்களுடைய லேண்ட் கேபிள் போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த லேண்ட் கேபிள் ஸ்பீடுக்கு இந்த ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா ஈடு கொடுக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். ப்ளூடூத்தும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேகமாக செயல்படும். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சரிங்களா? அப்புறம் ரேம் பார்த்தீங்கன்னா XPGயில் 16 GB ரேம் பார்த்தீங்கன்னா போட்டு வாங்கினேன். இந்த ரேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3200 MHz ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த ரேம்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இருக்கும் 1600, அப்புறம் பார்த்தீங்கன்னா 1800, 3200, இதுக்கு மேலேயும் ஸ்பீடு உள்ள ரேமும் இருக்குது. சரிங்களா? எனக்கு போட்டிருக்கிறது XPGயில் 3200 mAh ஸ்பீடில் இருக்கக்கூடிய 2 ரேமு. சரிங்களா? 16 GB 8 GB போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன இதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு NVMe SSD. சரிங்களா? அதே XPGயில் தான் ஒரு 500 GBயில் NVMe SSD. SSDயில் 2 இருக்குது. ஒன்று SATA SSD, இன்னொன்று NVMe SSD. SATA SSDயை விட NVMe SSD வந்து கொஞ்சம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்களா? அதனால் NVMe SSD பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதில் போட்டிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு பவர் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டீப் கூலில் 550 வாட்டு பவர் சப்ளை. அப்புறம் இந்த கேபினெட் பார்த்தீங்கன்னா கோகோ ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய கேபினெட்டு. இது வந்து ஒயிட்டு, பிளாக்லேயும் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா ஒயிட் தான் கேட்டிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா டெம்பர்டு கிளாஸு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி, ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கண்ணாடி தான் கொடுத்துருக்காங்க. டஸ்ட்டு ஏதாவது நம்மளுக்கு உள்ள இருக்குது அப்படின்னா நம்ம பார்த்து என்ன பண்ணிக்க முடியும்னா இதை க்ளீன் பண்ணிக்க முடியும். இதுதான் என்னுடைய பிசி. இந்த பிசி வாங்கும்போது 35,000 ரூபாய் வந்துச்சு. இது வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட இந்த 35,000 ரூபாய்க்கு கால்குலேஷன் பண்ணி எனக்கு என்ன மாதிரிலாம் நீங்கள் வந்து இதுக்கு லிஸ்ட்டு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு லிஸ்ட்டு வாங்கினேன். அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸரு, மதர் போர்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அனுப்பியிருந்தாங்க. இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு எனக்கு இது போதும், என்கிட்ட ஹார்ட் டிஸ்க் இருக்குது, கிராஃபிக்ஸ் கார்டும் இருக்குது, இதை நான் வந்து ரெண்டாவது இந்த பிசி எனக்கு கொரியர் வந்ததுக்கப்புறம் இதை மாட்டிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ அதே போல் A2D பிசி ஃபேக்ட்ரியில் இருக்க டீம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்தாங்க. ஹார்ட் டிஸ்க் எனக்கு மாட்ட தெரியாது, கிராஃபிக்ஸ் கார்டு மாட்ட தெரியாது. நான் அவங்கக்கிட்ட கால் பண்ணும்போது கம்ப்யூட்டரை எப்படி கலட்டணும், அதை எப்படி நீங்கள் ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே கிளியராக பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவங்க சொன்னதுக்கு மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்னுடைய கிராஃபிக்ஸ் கார்டையும் ஹார்ட் டிஸ்க்கையும் நான் பார்த்தீங்கன்னா மாட்டிட்டேன். சரிங்களா? இப்போ ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் 2 வருது. ஒன்று NVMe SSDன்னு போடுறோம். இந்த NVMe SSD எதுக்காக போடுறோம்னு வச்சிங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேரு அந்த ஸ்பீடு இருக்கிறதுக்காக தான் NVMe SSD அப்படிங்கிற ஒரு 500 GB போட்டு நம்மளுடைய OS அதில் போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டால் பண்ணுற சாஃப்ட்வேர் எல்லாமே அந்த NVMe SSDயில் தான் ரன் ஆகும். அந்த NVMe SSDயில் ரன் ஆகும்போது நம்ம ஒர்க் பண்ணும்போது எந்த லேகும் இல்லாமல் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். சரிங்களா? என்னோட கிராஃபிக்ஸ் கார்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, NVIDIAவில் GTX 1650. இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 GB கிராஃபிக்ஸ் கார்டு. இந்த 4 GB பத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோ எடிட்டிங்க்கு ஓகே. வீடியோ எடிட்டிங்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இந்த 4 GB கார்டு பார்த்தீங்கன்னா பத்தாது.
இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு 3015 இருக்குது ஒரு கார்டு, அது வந்து 6 GB இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா 3016 இருக்குது, இது NVIDIAவிலே இருக்குது சரிங்களா. நான் NVIDIA கார்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன், AMD கார்டு யூஸ் பண்ணதில்லை. இதில் 3060ங்கிறது 12 GB ரேம் இருக்கும். வீடியோ எடிட்டிங், கேமிங், ஃபோட்டோ எடிட்டிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட மானிட்டர் செட்டப். இந்த மானிட்டர் பார்த்தீங்கன்னா பென்கியூவில் 2490 அப்படிங்கக்கூடிய மாடல். இது பார்த்தீங்கன்னா 24 இன்ச் இருக்கக்கூடிய ஒரு மானிட்டர். இந்த 24 இன்ச் இருக்க மானிட்டர் வந்து பென்கியூவில் நான் எதுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரீசெண்டாக இப்போ தான் வாங்கினேன். இது வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2 months தான் இருக்கும். இதுக்கு முன்னால் நான் வச்சுருந்தது டெல். இந்த பென்கியூ மானிட்டர் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா, நான் வந்து வைக்கக்கூடிய கலர், நான் வந்து ஆல்பம் எடிட்டிங், பேனர் எடிட்டிங் இந்த மாதிரி ஃபோட்டோ ஒர்க் தான் பண்ணுறேன். நான் வைக்கிற கலர் கரெக்ஷன் எல்லாமே எனக்கு பர்ஃபெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பென்கியூ மானிட்டர் வாங்கியிருக்கேன். இந்த மானிட்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது A2D PC Factory டீம் தான் சரிங்களா. நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன், எனக்கு வந்து கலரிங் அப்படிங்கிறது நான் வந்து ஆல்பம் எடிட்டிங் பண்ணுறேன் அப்படின்னா, நான் என்னோட மானிட்டரில் வைக்கிற கலர் வந்து பிரிண்டிங்கில் வரல, எனக்கு ஒரு பெஸ்ட் மானிட்டர் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அவங்க எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது இந்த பென்கியூ மானிட்டர். இந்த மானிட்டரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கலர் காலிப்ரேட்டட் மானிட்டர். 99% sRGB கலர் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. அதாவது நம்ம கேமராவில் ஷூட் பண்ணுற அந்த படத்தில் இருக்க அவங்க ஷேட் கலர் எல்லாத்தையுமே அக்யூரஸியாக என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மானிட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காட்டிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீப்ரெஸ் ரேட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த ரீப்ரெஸ் ரேட் அப்படிங்கிறது இதில் 100 GHz ஸ்பீடில் இருக்கும். நான் முன்னாடி வச்சுருந்ததில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, இதில் 100 GHz ஸ்பீடில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டரில் ஒரு 2 ஸ்பீக்கர் இருக்குது. நம்ம ஸ்பீக்கர் எது இல்லை நம்மக்கிட்ட அப்படின்னா, இந்த மானிட்டரில் இருக்க ஸ்பீக்கர்லேயே நம்மளால் ஓரளவு பார்த்தீங்கன்னா ஒரு எடிட்டிங்கோ இல்லை ஒரு சாங்ஸ் கேட்கணுன்னா கூட இதில் நம்ம கேட்டுக்க முடியும். இன்னொரு விஷயம், இந்த மானிட்டர்லேயே பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 HDMI அவுட்புட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 2 CPU வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மானிட்டரில் 2 CPUயும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா பட்டன் கொடுத்துருப்பாங்க. பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு HDMI அப்படிங்கக்கூடிய அவுட்புட்டுக்கு 1, 2 அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி மாற்றினீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு CPU, செகண்ட் CPU இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாறிக்கும் சரிங்களா. இந்த மானிட்டர் ரொம்பவே சூப்பரான ஒரு மானிட்டர். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 8500 இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவுமே நான் A2D PC Factoryல தான் வாங்கினேன். நான் முந்தின நாள் சொன்னேன், இன்னைக்கு ஈவினிங் சொல்லியிருப்பேன்னு வச்சுங்களேன், மறுநாள் எனக்கு ஈவினிங் வந்து கொரியரில் அனுப்பி விட்டாங்க. கொரியர் பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா A2D PC Factoryலேருந்து வரும்போது ரொம்பவே சேஃபாக தான் வந்துச்சு. இந்த சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த PC வாங்கினதை ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த சிஸ்டத்தை கொரியர்லேருந்து பிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய அட்டை பாக்ஸ் உள்ள பார்த்தீங்கன்னா தெர்மாகோல் ஷீட்டு, ரொம்பவே சேஃபாக பார்த்தீங்கன்னா டேப் எல்லாம் சுற்றி ரொம்ப வெயிட்டாக வந்துருந்துச்சு. அதை பிரிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துருச்சு. அந்த மாதிரி ரொம்ப சேஃபாக பார்த்தீங்கன்னா நமக்கு கொரியர் போடுவாங்க, நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த CPU, இந்த மானிட்டர், இந்த 2 செட்டப்பும் பார்த்தீங்கன்னா A2D டீம் தான் நான் வாங்கினேன். கிராஃபிக்ஸ் கார்டு நான் முன்னாடியே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டேன். அவங்கக்கிட்ட ரெக்கமெண்ட் கேட்டு தான் வாங்கினேன். என்னுடைய பழைய கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருந்தது, என்கிட்ட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருந்தது. அவங்கக்கிட்ட ஒரு சின்ன ஐடியா கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு 4 GB கிராஃபிக்ஸ் கார்டு நீங்கள் வந்து போட்டுக்குங்க, உங்கள் பழைய PCக்கு ஓரளவு பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அவன் அந்த கிராஃபிக்ஸ் கார்டு போடும்போது பார்த்தீங்கன்னா 2023. அப்போ 2023 ஃபோட்டோஷாப் நல்லா இருந்துச்சு, 24 வரைக்கும் ஓகே. ஆனால் 2025 ஃபோட்டோஷாப்பை நான் அதில் இன்ஸ்டால் பண்ணும்போது ரொம்ப லேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்து அது ஒர்க் ஆகவே இல்லை. லேக் ஆகும், ஓப்பன் பண்ணி ஒரு பிக்சரை நம்ம வந்து ஜூம் பண்ணுறோம் அப்படின்னாலே ரொம்ப ஸ்டக் ஆகி ஜூம் ஆணுச்சு. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன், இந்த PC பார்த்தீங்கன்னா உடனே பில்ட் பண்ணேன். இப்போ என்னோட செட்டப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கலாம், இந்த மானிட்டர், இந்த CPU எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 65,000 ரூபாய்க்குள்ள பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ நீங்கள் பில்டு பண்ணாலுமே இதே போல் PC பில்டு பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி மானிட்டர் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு 60,000 65,000 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பில்டு பண்ணிக்க முடியும். கம்ப்யூட்டர் வாங்குறீங்கன்னா முக்கியமாக நீங்கள் வந்து UPS பயன்படுத்துங்க. இப்போ எனக்கு கரண்ட் போணுச்சு அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு APC பேட்டரி வச்சுருக்கேன். இந்த பேட்டரி எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour பார்த்தீங்கன்னா தாங்கும். பவர் கட் ஆச்சு அப்படின்னா எனக்கு அதில் டைமிங் ஓட ஆரம்பிச்சிடும். என்னோட PC, இந்த மானிட்டர், கீபோர்ட், மவுஸ் எல்லாமே ஆனில் தான் இருக்கும். ஒரு 1 hourக்கு எனக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். ஆஃப் ஆக போதும் அப்படின்னா அதிலே பார்த்தீங்கன்னா வார்னிங் கொடுக்கும். நம்ம அதை பார்த்ததுக்கப்புறம் ஷட் பண்ணிக்கலாம். எதுக்காக நம்ம UPS பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்குறீங்களா? நாம் சிஸ்டத்தில் ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம்னு வச்சுங்க. நீங்கள் ஒரு பெரிய பேனர், வெட்டிங் பேனர்லாம் ஒர்க் பண்ணுறீங்க. ஒரு 10க்கு 30 பேனரில் ஒரு 40 பேரோட ஃபோட்டோ வச்சு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் சேவ் பண்ணாமல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். பவர் கட் ஆகுது அப்படின்னா குயிக்காக என்ன ஆகும், டப்புன்னு போயிடும், எல்லாமே கட் ஆகிடும். திரும்ப நீங்கள் கம்ப்யூட்டர் பவர் வந்ததுக்கு அப்புறம் ஆன் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த ஃபைல் சேவிங்கில் இருக்காது.
திரும்ப ஃபர்ஸ்ட் இருந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் சிபியூவில் இருக்கக்கூடிய மதர் போர்டு, ரேமு எல்லாம் அடிவாங்க ஆரம்பிச்சிடும். பவர் டக்குன்னு போய் வந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், உங்களுடைய கம்ப்யூட்டரே வந்து ப்ராப்ளம் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ராப்ளம் ஆனால் நம்ம திரும்ப அதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ்லாம் மாற்றணும் அப்படின்னா நமக்கு தான் அது செலவு. அதனால் நீங்கள் பிசி வாங்குறீங்க அப்படின்னா கூடவே சேர்ந்து ஒரு யூபிஎஸ் வாங்கிக்கிடுங்க. இந்த பெரிய யூபிஎஸ் தான் வாங்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. 2500 பார்த்தீங்கன்னா சின்ன யூபிஎஸ் இருக்குது. அந்த யூபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் தாங்கும் கரண்ட் பவர் கட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு பவர் திரும்ப வரலைன்னா என்ன பண்ணிக்கலாம், ஷட் டவுன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். அந்த யூபிஎஸ் கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இவ்வளோ தான் என்னுடைய பிசி செட்டப்பு. கீபோர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பெரிய கீபோர்டு தான் வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி கீபோர்டு வச்சுருக்கேன். எதுக்காக இந்த மாதிரி சின்ன கீபோர்டு வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்களா? என்னோட டேபிளில் இடம் பத்துறதில்ல. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், இது ஒரு 80% இருக்கக்கூடிய கீபோர்டு. ஆனால் இந்த கீபோர்டு வச்சுக்கிறேன். இது வந்து என்ன கீபோர்டுன்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ கேம்ஸ் அப்படின்னு இருக்கும். அமேசானில் தான் இது வாங்கினேன். ஹீரோ கேம்ஸ் அப்படின்னு இருக்கும் இந்த கீபோர்டு. இந்த கீபோர்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன கீபோர்டு தான், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இதில் லைட்டு இருக்குது. நைட் டைம் நான் யூஸ் பண்ணால் கூட இந்த லைட் எஃபெக்ட் வச்சே நான் டைப் அடிக்க முடியும். பவர் டீப் லைட்டு எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு நான் ஒர்க் பண்ணும்போதும் எனக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மவுஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெச்பி மவுஸ். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சேனல்லே சொல்லியிருப்போம். அந்த மவுஸ் தான் நான் இப்போ வரைக்கும் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய எக்ஸ்பி பென் டெக்கோ மினி 7 இது வந்து என்னுடைய வேக்கம் டேப்லெட்டு. இந்த வேகம் டேப்லெட்டு எனக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. என்னோட பிசியோட மொத்த செட்டப்பும் இவ்வளோ தான். சரி, இதை வச்சு தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோ எடிட்டிங் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கதிர் பிரீமியர் எடிட்னு இருக்கும். உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய கதிர் பிரீமியர் எடிட் அப்படிங்கிற யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்து வீடியோ எடிட்டிங் உங்களால் கற்றுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,